இந்த பேட்டரியோட அட்வான்டேஜை பற்றி பார்த்துடலாம். இந்த பேட்டரியோட சார்ஜிங் சைக்கிள் வந்து லித்தியம் அயன் பேட்டரியோட 10 மடங்கு அதிகம். இதுக்கு ஹை சார்ஜிங் சைக்கிளும் இதுக்கு லோ டிஸ்சார்ஜ் சைக்கிளும் இருக்கிறனால இந்த பேட்டரியோட லைஃப் ரொம்பவே அதிகம். லெட் ஆசிட் பேட்டரி மாதிரி இதோட பவர் டெலிவரியும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் என்ன வோல்டேஜ் பார்த்தோமோ அது கடைசி வரைக்கும், அதாவது பேட்டரி லோ ஆகிற வரைக்கும் அதே வோல்டேஜ்லேயே இருக்கும், மாறவே மாறாது. ஆனால் லித்தியம் அயன் அப்படி இல்லை, பேட்டரி லோவாக அதோட வோல்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த பேட்டரியோட நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து இந்த பேட்டரி ஃபயர் ஆகாது, எந்த வகையிலையும் இது ஃபயர் ஆகாது. இது 2 துண்டாக உடஞ்சாலும் இது ஃபயர் ஆகாது. ஆனால் லித்தியம் அயன் பேட்டரி அப்படி இல்லை, லைட்டாக ஏதோ ஷார்ப்பான பொருள் உள்ளே போட்டால் அது ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன்ல, அந்த 2 பேட்டரி இது மிக்சியில் வச்சு அரைச்ச மாதிரி இருக்குங்க. அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, லெட் ஆசிட் பேட்டரி மாதிரி இது ரொம்ப நாளும் வரும், லித்தியம் அயன் பேட்டரி மாதிரி இது லைட் வெயிட்டாகவும் இருக்கும், சைஸில் இது சின்னதாகவும் இருக்கும். ஆனால் லெட் ஆசிட் பேட்டரி வந்து சைஸில் பெருசு. இது எல்லா கான்ஃபிகரேஷனும் இது ஒன்றா சேர்ந்து இது ஒரு பெஸ்ட்டு பேட்டரியாக எனக்கு ஃபீல் பண்ண வைக்குது. ஆனால் இந்த பேட்டரியில் சில பிரச்சனையும் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பேட்டரியோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, இந்த பேட்டரியோட எனர்ஜி டென்சிட்டி ரொம்பவே கம்மி. உதாரணத்துக்கு இப்போ 1000 mAh லித்தியம் அயன் பேட்டரி இவ்வளோதான் இருக்குன்னா, இதோட 1000 mAh ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி வந்து நம்ம பழைய எவ்ரிடே பேட்டரி பார்த்துருப்போம்ல, டார்ச் லைட்டுக்கெலாம் போட்டுப்போம், பெருசாக இருக்கும்ல, அந்த பேட்டரி சைஸில் இது இருக்கும். அதனாலேயே இதை சின்ன சின்ன பொருள்களுக்கு இந்த பேட்டரியை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் இந்த பேட்டரி யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேலை ஃபியூச்சரில் மேபி ஏதாவது பண்ணி கொண்டு வரலாம், பார்க்கலாம். இதோட அவைலபிலிட்டி, இந்த பேட்டரி நமக்கு 3.2 வோல்ட்டில் நீங்கள் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கேட்டாலும் இந்த பேட்டரி கிடைக்கும். நம்ம இந்த பேட்டரியை வாங்கி நமக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.